கிரி உருவில் மலையுருவில் கிரி உருவாகிய கிருப்பை கடல் அப்படிங்கிறார். கிருப்பை எப்படி ஒரு சின்ன ஒரு டம்ளர்லயோ ஒரு சின்ன குடுவையிலோ எல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா கடல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணும், முங்கி குளிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. கிளாம்பாக்கத்தில் இருந்தோ இல்லது வெளியூர்ல இருந்தோ ஒருத்தன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறான் இல்லையா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற பாடல். இல்ல கிரிவலம்ங்கிறது என்னன்னு ஒரு வார்த்தையா ஒருத்தன் கேட்டிருப்பான், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பாடல். அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில இருக்காரே, அவரை நினைத்தால் முக்தி தருவார், ஒரு முதிரையாச்சும் அந்த கிரிவலத்தை பண்ணின்னு ஒருத்தன் ஆசையோடு இருக்க, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பாடல். மனம் என்கிற மாயமான எண்ணங்களால தொகுப்பு தொகுப்பா கொத்து கொத்தா கூட கூடையா வச்சுட்டு இருக்கிற எண்ணங்கள், மெமரிஸ் என்று சொல்லக்கூடிய வெறும் வாசனை தொகுதியிலான மனசை வச்சுட்டு இருக்கான். அதிலிருந்து இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும். அப்ப என்ன பண்ண, கிருப்பை கூர்ந்து உத்து பார்த்து எங்கேயும் அவன் தப்பிக்கவே கூடாது. எங்கேயோ ஓடி போய் அவனுடைய வாசனை விதமா போய் இன்னொரு பிறவி எடுக்கவே கூடாது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். எப்பொழுதுமே ஒரு பாடலிலிருந்து அடுத்த பாடலுக்கு வரும் பொழுது ஒரு பக்தனுடைய நிலையையும் சொல்லிவிட்டு இந்த பக்தன் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பரமாத்மாவினுடைய அருளை சொல்வதும் ஒவ்வொரு பாடல்களிலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். சென்ற பாடலில் காந்தம் இரும்பும் போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா என்று சொல்லிவிட்டார். இந்த ஜீவனுக்கு அந்த விஷயம் இப்போ கலந்து என்னோட இரு அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த பாடல்கள்லேயே இவன் வருவானோ வரமாட்டானோ, இந்த ஜீவன் ஒரு சின்ன சந்தேகம் வரும். இப்போ கலந்து என்னோடு இருக்கிற வஸ்து எப்படிப்பட்ட வஸ்து, இந்த வஸ்துகிட்ட இவன் எப்படி இருக்கணும், அப்போ அந்த வஸ்துவை பற்றி சொல்லணும் அவங்ககிட்ட. எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு உள்ளர போறோம்னா அந்த விஷயத்தினுடைய பெருமையை, அந்த விஷயத்தினுடைய மாண்பை, அந்த விஷயத்தினுடைய மாபெரும் உயர்வை, அது எப்பேற்பட்ட ஞான வஸ்து அப்படிங்கிற இந்த ஜீவனுக்கு காட்டிட்டோம்னா அவன் பயப்படாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் மெதுவாக அந்த வஸ்து கிட்ட வரும். அதனால இந்த பாட்டை அப்படியே சொல்றாரு, நான் சும்மா சொல்லலப்பா, இது காந்தம் இது இரும்புன்னு சொல்லிட்டு அது எப்பேற்பட்டது தெரியுமா, அந்த எப்பேற்பட்டதுக்கான அழகான பாடலுக்கு கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிறார். அந்த இடத்துலதான் பகவான் இந்த இடத்துல டைரக்டா நம்ம எல்லாம் கிரி பிரதட்சணம் கிரிவலம் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்க இப்ப எந்த ஊர்ல, சென்னையில இருந்தாலும் சரிதான், மதுரையில இருந்தாலும் சரிதான், என்ன இருந்தாலும் சரிதான், பயப்படாதீங்க. கிரி உருவுல இருக்கிற கிருபை கடல் அப்படிங்கிறார். நீங்க பார்க்கறதுக்கு இந்த ஊனக்கண்ணால சாதாரணமா பார்க்கறதுக்கு ஒரு மண் மேடு இல்லத பெரிய மலையாக, பெரிய பாறைகள் நிறைந்த அந்த மலையா உனக்கு தெரியும்பா. அதெல்லாம் கிடையாது. உனக்கு அப்படி ஊனக்கண்ணுல தெரியுது. ஆனா அது சாதாரண மலை இல்லை. அது ஆதியில் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் மிக உயர்ந்த ஸ்தம்பமாக நின்ற ஒரு மலை. சாக்ஷாத்து சிவஸ்வரூபம் அது. அது காலத்திற்கும் அப்பாலுக்கும் அப்பாலுமாய் நம்மால் இன்னதென்று கணிக்க முடியாத கால கணக்குகளுக்கு அப்பால் நின்ற ஒரு பெரும் பொருள். அது பெரும் சிவ செம்பொருள். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அருள் கடலா இருக்கு அப்படிங்கிறார் இந்த இடத்துல. கிரி உருவில் மலையுருவில் கிரி உருவாகிய கிருப்பை கடல் அப்படிங்கிறார். கிருப்பை எப்படி ஒரு சின்ன ஒரு டம்ளர்லயோ ஒரு சின்ன குடுவையிலோ எல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா கடல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணும், முங்கி குளிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. இப்ப கிருப்பையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு ஜீவன் இங்கே இருந்து நம்ம இங்க திருவண்ணாமலை பஸ் பிடிச்சி இங்கே இருந்து போய் அங்க நின்ன அந்த மலையில நின்ன உடனேயே ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நான் கிருப்பை கடல்னு சொல்லிட்டேன். என்னுடைய அந்த வாக்க நம்பி, ஒரு குருவினுடைய வாக்க நம்பி என்னுடைய சீடன் அங்க நின்று இருக்கான். அப்ப நீ என்ன பண்ணன, கிருப்பை கூர்ந்து அருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிறார் அந்த இடத்துல. இந்த எல்லா பாடல்கள்லையுமே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிச்சுட்டு வந்தோம்னா, ஒரு குருவானவன் சிஷ்யனுடைய, ஒரு குருவனுடைய பேச்சை,
ஒரு குருவினுடைய திருவாக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு சீடன் அருகே வரும் பொழுது, ஆஹா, இந்த சீடன் என்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய திருவாக்கை நம்பி வந்து விட்டான் என்பதற்காக நம்ம பதட்டப்பட மாட்டோம். அந்த குரு பதட்டப்பட்டு, அப்பா கிருபை கூர்ந்தருள்வாய், இப்ப அவனை கூர்ந்துப்பார், இப்ப கூர்ந்தருள்வாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட விடாத. இந்த கட்டியில இருக்கிற ஒரு கட்டியை வந்து இந்த ரேசர்னால அந்த கதிர்வீச்சுக்களால அந்த கட்டியை எப்படி அழிக்குமோ, இந்த ஜீவன் தனக்குள்ளார வந்து ஜென்ம ஜென்மமா சேர்த்துட்டு இருக்கிற வினை முடிச்சுகள் இருக்கு, பழம்பெரும் வினைகளோட வரான். அதற்கு அகங்காரம் என்கிற பெரிய கட்டி, அறுக்கப்படாத ஒரு கட்டி ஒண்ணு இருக்கு. இதை வச்சு நீ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அகங்காரம் ஞானிகள் சொல்றாங்க, இவன் எப்படி துறப்பானது? அகங்காரத்தை திறந்துடு, நானை கைவிடு. நானை நீ கைவிட்டாதான் அது எல்லாமே அப்பாலுக்கு அப்பாலுமா இருக்கிற தெய்வத்தை நீ பார்க்க முடியும். எல்லா உபதேசமும் இறங்கினால் கூட இந்த நானை எப்படி துறக்கிறதுன்னு அவன் தெரியாதபடிக்கு ஒரு பேதை நெஞ்சத்தோட இங்க வந்து நிக்கிறான். எதை நம்பி வரான்னா, நான் உன்னை கிருபை கடல்னு சொன்ன அந்த ஒரு வாக்கை நம்பி இங்க வந்து நின்று இருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுன்னா, கிருபை கூர்ந்து அந்த அகங்காரத்தை அழிச்சுடு. அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வச்சிருக்கான், அந்த இடத்துல பழம் வினைகளை வச்சிருக்கான், மனத்தை வச்சிருக்கான். மனம் என்கிற மாயமான எண்ணங்களால தொகுப்பா கொத்து கொத்தா கூட கூடையா வச்சுட்டு இருக்கிற எண்ணங்கள், மெமரிஸ் என்று சொல்லக்கூடிய வெறும் வாசனை தொகுதியிலான மனசை வச்சுட்டு இருக்கான். அதிலிருந்து இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும். அப்ப என்ன பண்ண, கிருப்பை கூர்ந்து உத்து பார்த்து, எங்கேயும் அவன் தப்பிக்கவே கூடாது. எங்கேயோ ஓடி போய் அவனுடைய வாசனை விதமா போய் இன்னொரு பிறவி எடுக்கவே கூடாது. இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம். ஏன் கிருபை கூர்ந்து அப்படிங்கிறார் முக்கியம். ஏன்னா எங்கேயாவது அவன் தப்பிச்சு ஓடி போய் அடுத்த ஜென்மத்துக்கான ஒரு விதையை வச்சுட்டு இன்னொரு உடல் கூட அவன் எடுத்துடணும். ஆனா அருணாச்சலா, நீ அப்படி எதுவும் பண்ணிடாத. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய ரமண மகரிஷனுடைய தாயார் வந்து கடைசி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது பகவான் அன்று இரவு முழுவதும் அமர்ந்து தன்னுடைய தாயினுடைய வலது மார்பகத்தின் மேல் தன்னுடைய கையை வைத்து அழுத்தி கண்மூடி அமர்ந்திருப்பார். கடைசியில ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தம் வந்த உடனே தான் பகவான் கையில் எடுத்தார். அப்போ அவர் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அம்மாவுக்கும் எனக்கும் பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது, கடைசியில ஒரு சப்தம் ஒன்று வந்தது, அம்மா அருணாச்சலேஸ்வரோட போய் கலந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்து அம்மாவை அடக்கம் பண்ணி, சாதாரணமா அடக்கம் பண்ணல, மாத்ருபூதேஸ்வரர் அப்படின்னு சன்னதிக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. அதனால என்ன அர்த்தம்னா, கிருபை கூர்ந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எப்படியாவது போய் இந்த பகவானை போய் சேர்ந்துடலாம். இந்த மாயையான இந்த பிரபஞ்சம் விடவே விடாது. மெதுவா எங்கேயோ ஒரு கர்ம வாசனையை பிடிச்சிட்டு உள்ள ஏதோ ஒரு ஆசையை வச்சுட்டு திருப்பி இன்னொரு பேர் வைத்தோம் ஏமாத்திட்டு போயிடும். அருணாச்சலேஸ்வரர் சொல்றார், அது எல்லாம் ஒண்ணு கூட விடக்கூடாது. என்னன்னா, கடல் அளவு இருக்க நீ அவனை கிருப்பை கூர்ந்து அருளை நோக்கி செலுத்து அவன் மேல. அவன் அதுல பூர்ணமா அவனுடைய அருள் வரைஞ்சப்புறம் வேற என்ன இருக்க போகுது, அதுக்கப்புறம் நீ தான் இருக்க போற அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இந்த பாடலானது சாதாரண பக்தன் இங்கேருந்து கிளாம்பாக்கத்திலிருந்தோ இல்லது வெளியூர்ல இருந்தோ ஒருத்தன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறான் இல்லையா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற பாடல் இல்ல. கிரிவலம்ங்கிறது என்னன்னு ஒரு வார்த்தையா ஒருத்தன் கேட்டிருப்பான், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற பாடல். அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில இருக்காரே, அவரை நினைத்தால் முக்தி தருவார், ஒரு முறையாச்சும் அந்த கிரிவலத்தை பண்ணின்னு ஒருத்தன் ஆசையோடு இருக்கான், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற பாடல். நான் பௌர்ணமி மட்டும் இல்லாம சாதாரண நாள்லையும் நான் கிரிவலம் வந்துட்டு இருக்கேனே, எனக்கு இந்த முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே ஒருத்தன் ஜீவன் சுத்துறானே, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற பாடல் இது. கிரி உருவாகிய கிருபை கடலே, கிருபை கூர்ந்தருள்வாய் அப்படிங்கிறார். மகான்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொரு விஷயத்தை வச்சு அதுல அழுத்தி சொல்லிடுவாங்க. ஒரு தடவை சத்தியம்னு சொல்ல மாட்டார், சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு தடவை சொன்னாதே புரியாது, இன்னொரு முறையும் சொல்லி அழுத்தி சொல்லுதல் ஒரு பாங்க. கூறுவது கூறல் அப்படின்னு, கூறுவது கூறல் இந்த இடத்துல குற்றமாகாது. சொன்னதை சொல்லும் குற்றம் வந்து ஞானிக்கு கிடையவே கிடையாது. கிருவுருவாகிய கிருபை கடல்ட்டார். அப்ப திரும்பி என்ன பண்றாங்க, கிருபை கடல் சொல்லியாச்சுல, இப்ப அடுத்தது பாருங்க, கிருபை கூர்ந்தருள்வாய் அப்படிங்கிறார். அந்த கிருபையும் உன்னல். ஞானிகளையும் பொதுவாக தெய்வத்தையும் சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அடிக்கடி யோகர் சுவாமிகள் சொல்ற வாக்கியத்தை உதாரணம் காமிப்பார். என்னென்ன,
கருணையை கொண்டு கருணையோ ஊற வைத்தல் அப்படிம்பாரு. அது எப்படி கருணையை கொண்டு ஊற வைத்தல்? என்ன அர்த்தம்னா முற்றிலுமாக மூழ்கடிக்க செய்கிறதுன்னு அர்த்தம். அதுவே கிருபை கடல், கிருபை கூர்தருள்வாய், இன்னும் ஒரு கிருபையை செலுத்து. என்னன்னா என்லெஸ், இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். கணக்கே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல கிருபை இருக்குன்னு அர்த்தம். அதை காட்டக்கூடிய, எல்லையில்லாத கிருபை கொண்ட கடல்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. எளிமையான ஒரு பக்தனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இது.